ஹலோ வீவர்ஸ், சக்ஸஸ்னா என்ன? டேலண்டா, இல்லை லக்கா, இல்லை ஹார்ட் ஒர்க்கா? இந்த 3 விஷயத்தையும் சேர்த்து ஒரு பேரே இருக்குது. அவர் தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஒரு சின்ன ஐலாண்டில் பிறந்த பையன் இன்னைக்கு ஃபுட்பால் ஹிஸ்ட்ரியவே மறக்க முடியாத அளவுக்கு வச்சுருக்காரு அப்படின்னா அவர் தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். கிறிஸ்டியானோ ரொனால்டோ 1985 February 5 மெடீரியாவில் பிறக்கிறாரு. அவரோட ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டமான மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்பா வந்து கார்டனராக ஒர்க் பண்ணுறாங்க, அம்மா வந்து குக் பண்ணுறவங்களா தான் இருக்காங்க. வீட்டில் பணம்லாம் அவ்வளோ கிடையாது. ஆனால் ரொனால்டோ கிட்ட இருந்தது ஒரு பெரிய ட்ரீம் இருந்துச்சு. ஃபுட்பால் மேலே பயங்கர பேஷனாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஸ்கூல் போனாலும் ஃபுட்பால் தான், வீட்டுக்கு வந்தாலும் ஃபுட்பால் தான். எப்படி நம்மலாம் நம்ம ஊரில் கிரிக்கெட்னு இருக்கிறோமோ அந்த மாதிரி அவர் வந்து ஃபுட்பால் மேலே பயங்கர ஒரு ட்ரீமே வச்சுருந்தாரு. அவரோட லைஃப்லேயே எல்லாமே ஃபுட்பால் தான் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்தார். அவர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் 10 வயசாக இருக்கும்போது வந்து லோக்கல் கிளப்பில் வந்து ரொனால்டோவோட டேலண்ட்டை எல்லாருமே நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சக்ஸஸ் வந்து யாருக்குமே ஈஸியாக கிடைக்காது இல்லை. 12 வயசில் ரொனால்டோ அவரோட ஃபேமிலியை விட்டு ஸ்போர்ட்டிங் சிபி அகாடமி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு மூவ் ஆகுறாரு. ஒரு சின்ன பையன் ஃபேமிலியை மிஸ் பண்ணிட்டு தனியாக வாழணும், டெய்லி அழுது அந்த தூக்கத்தை கெடுத்துட்டு. ஆனால் அவரோட டார்கெட் மட்டும் கிளியராக இருந்துச்சு. எப்படியா இருந்தாலும் நம்ம வேர்ல்டு பெஸ்ட் ஃபுட்பால் பிளேயர் ஆகணும் அப்படிங்கிறதுல மட்டும். 15 வயசில் ரொனால்டோவுக்கு சீரியஸாக ஹார்ட் ப்ராப்ளம் வேறு ஒன்று வந்துடுச்சு. டாக்டர் சொன்னாங்க ஃபுட்பால் கெரியர் முடிஞ்சிருச்சு, அதுக்கு மேலே இவர் விளையாண்டாருன்னா அதில் பிரச்சனையாக இருக்கும், யார் வேணாலும் அந்த சுச்சுவேஷனில் கிவ் அப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரொனால்டோ என்ன பண்ணார்னா ஆப்ரேஷன் முடிஞ்ச சில நாட்களே ட்ரைனிங்க்கு மறுபடியும் ஃபுட்பால் விளையாட போனார். இதுதான் அவரோட மென்டாலிட்டி. அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். 2003 மான்செஸ்டர் யுனைடெட் வைசஸ் ஸ்போர்ட்டிங் சிபி மேட்ச் இருந்துச்சு. அந்த மேட்ச்சில் ரொனால்டோ பெர்ஃபார்மை பார்த்து மான்செஸ்டர் யுனைடெட் பிளேயர்ஸே ஷாக் ஆகிட்டாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கோச் சர் அலெக்ஸ் ஃபெர்குசன் என்ன பண்ணாருன்னா உடனடியாக வந்து ரொனால்டோவை சைன் பண்ண டிசைட் பண்ணிட்டாரு. அவரோட டீமில் 18 வயசு பையன் வேர்ல்டு ஃபுட்பாலோட பிக்கஸ்ட் ஸ்டேஜுக்கு அப்போ தான் வந்துட்டான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டிங் கொண்டு வந்தாங்க. ஆனால் அவருக்கு பின்னாடி நிறைய கிரிட்டிசிசம் இருக்கும்ல, எந்த பக்கம் போனாலும் ஒரு கிரிட்டிசிசம் இருக்கும். அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி தான் ஒரு பெரிய ஆளே ஆக முடியும். ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் வந்து ரொனால்டோவை பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஓவர் ஸ்கில்ஸு, டூ மச் ஷோ, ஆட்டிடியூட் காமிக்கிறாங்க. நம்ம எப்படி இந்த கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் விராட் கோலியை சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஆனால் டெய்லி எக்ஸ்ட்ரா ட்ரைனிங், எக்ஸ்ட்ரா ப்ராக்டிக்ஸு, எக்ஸ்ட்ரா டிசிப்ளின், அவரோட ஹெல்த்தில் அவர் வந்து கொஞ்சம் கூட காம்ப்ளிமெண்ட் கொடுக்காம இல்லவே இல்லை. அவர் டேலண்ட்டோட ஹார்ட் ஒர்க் மேலே தான் நம்பிக்கை அதிகமாக வச்சார். கோல் மிஷின் அப்படின்னே ஒரு பேரே வாங்கிட்டாங்க. இங்கே எப்படி நம்ம ரன் மிஷின் விராட் கோலின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி இங்கே கோல் மிஷின் வந்து நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான். பிகேம் த பெஸ்ட். 2008 ஃபஸ்ட்டு பேலன் வின் பண்ணுறாரு. அந்த இடத்துல ஃபுட்பால் வேர்ல்டு சொன்னது, நீ நியூ கிங் வந்துட்டான் நம்ம ஃபுட்பாலுக்கு. ஸ்பீடு, பவரு, ஃப்ரீ கிக்கு, ஃபினிஷிங் எல்லாத்துலேயும் பக்காவாக இருந்தார். அதுதான் நம்ம ரொனால்டோ. ரியல் மேட்ரிட் இரா, அதுக்கு ஒரு இராவே வந்துச்சு அந்த டீமுக்கு. வேர்ல்டு ரெக்கார்ட் ட்ரான்ஸ்ஃபரில் ரியல் மேட்ரிட் ஜாயின் பண்ணார். இதுதான் ஃபுட்பால் ஹிஸ்ட்ரியில் கிரேட்டஸ்ட் சாப்டர்னு கூட சொல்லலாம். எப்படி சொல்கிறதுனா கோலு, ரெக்கார்டு, ட்ராஃபீஸ் அப்படிங்கிற எல்லா புகழுமே ரியல் மேட்ரிட் கிடச்சிது. 450+ கோல்ஸ் வந்து அந்த டீமுக்காக மட்டும் அவர் விளையாடி வாங்கி கொடுத்துருக்காரு. வந்து இம்பாசிபிள் ரெக்கார்ட்னு கூட சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் சாம்பியன் லீக்ல கிங்காக இருந்திருக்காரு. ஃபுட்பாலவே வேர்ல்டு லெவலில் டாமினேட் பண்ணவர் யாருன்னு கேட்டால் ரொனால்டோ தான். அதுக்கப்புறம் நம்ம போர்ச்சுகல், நம்ம இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப்பெல்லாம் வருதுல்ல, போர்ச்சுகல் க்ளோரி, அதுல பயங்கர அந்த கிளப்ல வந்து சக்ஸஸாக இருந்தாலும் ரொனால்டோக்கு பெரிய ட்ரீமாக இருந்தது தன்னோட கண்ட்ரிக்கு டிராஃபி வாங்கணும். 2016 UEFA யூரோ 2016 ஃபைனல் மேட்ச்சில் இன்ஜுரி, ஃபீல்டை விட்டு வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷனு. ஆனால் டஃப் லைன்ல இருந்து டீம்மேட்ஸை மோட்டிவேட் பண்ணுறதுல கொஞ்சம் கூட அவர் காம்ப்ரமைஸ் பண்ணல. அந்த இடத்துலையும் நின்று பண்ணிட்டு தான் இருந்தார். போர்ச்சுகல் ட்ராஃபி வின் பண்ணுது. அந்த நாள் ரொனால்டோவோட எமோஷனல் மூமெண்ட் அவர் வாழ்க்கையிலேயே அந்த அளவுக்கு அழுதது கிடையாது. அந்த மூமெண்ட்டை நான் டிவிலேயே பார்த்துருக்கேன். அவரோட மென்டாலிட்டி என்னன்னா, ரொனால்டோட ஸ்பெஷலாக இருக்கிறது டேலண்ட் இல்லை, டேலண்ட்டோட ஜாஸ்தி மென்டாலிட்டி. மார்னிங் ட்ரைனிங்கு, ஸ்ட்ரிக்ட் டயட்டு, அந்த டயட்டில் எக்ஸ்கியூஸே பண்ணுறது கிடையாது. அதே அதிகமாக ஃபிட்னஸ் லெவல் யங்ஸ்டர்ஸை விட இந்த ஏஜ்லேயும் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் அவரோட ட்ரைனிங், டயட் மட்டும்தான். அவரோட ஃபேமஸ் மைண்ட் செட்டே ஒரு கோட்ஸில் சொல்லியிருக்காரு, டேலண்ட் வித்தவுட் ஹார்ட் ஒர்க் இஸ் நத்திங். இந்த சிங்கிள் லைன் தான் அவரோட லைஃபோட ஸ்டோரின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவரோட ரெக்கார்டெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. மோஸ்ட் இன்டர்நேஷ்னல் கோல்ஸு, மோஸ்ட் சாம்பியன் லீக் கோல்ஸு, மல்டிபிள் லீக் டைட்டில்ஸு, மல்டிபிள் பேலண்ட் அவார்ட்ஸு, ஃபுட்பால் ஹிஸ்ட்ரியிலே நிறையா ரெக்கார்டு வச்சிருக்கிற ஒரே பெரிய ஆள்னா அது ரொனால்டோ தான். ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணுறதுக்கு தான் அவர் வந்தார் போல். அந்த மாதிரி தான் அவரோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம சினி இண்டஸ்ட்ரியில், நம்ம தமிழ்நாட்டில் எப்படி தளபதி விஜய், தலை, அஜித், கிரிக்கெட்டில் கோலி, தோனி, அந்த மாதிரி ஃபுட்பால்னா நம்ம ரொனால்டோ, மெஸ்ஸி கண்டிப்பாக இருப்பாங்க. இவரோட இன்ஸ்பிரேஷனாகவும் கூட எல்லாருக்குமே இருப்பாங்க. எப்படின்னா புவர் பேக்ரவுண்டில் இருந்து தான் வந்தாங்க.
ட்ரீம் பெருசாக இருந்துச்சு. ஆனால் அதை அச்சீவ் பண்ணணும்னா நிறைய ஹார்ட் ஒர்க் போகணும்ல. மில்லியன்ஸ் ஆஃப் யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்காரு அப்படின்னா அது ரொனால்டோவோட ஹார்ட் ஒர்க்கு, அவர் பண்ண விளையாண்ட ஒரு பிளே ஆஃப் அந்த அளவுக்கு ஷோ காமிச்சிருக்காரு. கஷ்டம் என்னதான் கஷ்டத்துலேருந்து வந்திருந்தாலும் கிரிட்டிசேஷன் தான் பயங்கரமாக இருந்துச்சு ஸ்டார்டிங். இப்போ வேணா ரொனால்டோவை பார்க்கும்போது எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருந்தாலும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லாம் பயங்கர கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு நாள் சக்ஸஸ் அவரை தேடி வரும் அப்படிங்கிறதுக்கு அவர் பண்ண ஹார்ட் ஒர்க்கும் அவர் பண்ண எல்லா விதமான முயற்சியும் மட்டும்தான் காரணமாக இருந்திருக்கு. அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் யாருன்னு கேட்டால் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான். மெடீரியலாக இருந்து ரொனால்டோ வெறும் ஃபுட்பால் மட்டும் கிரியேட் பண்ணல, அவர் ஃபுட்பாலில் ஒரு ஹிஸ்ட்ரியவே கிரியேட் பண்ணியிருக்கிறாருன்னு தான் நான் சொல்ல முடியும். இதே மாதிரி ரொனால்டோவை பற்றி உங்களுக்கு நிறையா தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய். see you. டாட்டா.